இன்றைக்கி நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும் அப்புறம் சாப்பாடும் அதுக்கு வந்து சிம்பிளாக ஒரு சைடிஷாக வந்து ஆம்லேட்டும் தான் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான ஒரு லஞ்சு தான் பண்ண போகிறோம். வாங்க லஞ்ச் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல குழம்பு செஞ்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே வெந்தயம், கடுகுளுந்தெல்லாம் போட வேணாம், வெந்தயம் போட்டுக்கோங்க. அப்படி கடுகுளுந்து வெந்தயம் மட்டும் போட வேணான்னா கொஞ்சமாக ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம். கடுகெல்லாம் புளிக்குழம்புக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா மணமாக இருக்காது, அதுக்காக தான். பொரிஞ்சதுமே கருவேப்பிலை 15-20 போல் சின்ன வெங்காயத்தை முழுசாகவே சேர்த்துக்கிறேன். ஒரு 6 பூண்டுப்பல் அதையும் முழுசாகவே சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பெல்லாம் பண்ணுறப்போ எல்லாம் முழுசாக சேர்த்துக்கிட்டோமா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த வெங்காயம் குழம்போட சேர்ந்து அந்த வெங்காயமும் அந்த பூண்டும் கத்திரிக்காயும் சாப்பிட்றப்போ ரொம்ப ருசியாக இருக்கும். அதுக்காக தான் நான் முழுசாகவே சேர்த்துக்கிட்டேன். இப்போ சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்தோம்னா அது குழம்போட கரைஞ்சிரும், அதனால அது தனியாக தெரியாது சாப்பிட்றதுக்கு. இப்படி முழுசாக போடுறப்ப பார்த்திங்கன்னா நம்ம அதை எடுத்து சாப்பிட்லாம், அவ்வளோ ருசியாக இருக்கும். அதுக்காக தான் நான் முழுசாகவே சேர்த்துக்கிறேன். நீங்களும் இது போல் இந்த மாதிரி புளிக்குழம்புலாம் செஞ்சிங்கன்னா பூண்டு வெங்காயம்லாம் முழுசாகவே போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். 3 தக்காளி, தக்காளி நல்லா மசியட்டும். அதுக்குள்ளே நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணிடலாம். நல்ல பிஞ்சு கத்திரிக்காயாக எடுத்திருக்கேன் நான். உங்களுக்கும் இதை விட கொஞ்சம் பெருசாக கூட எடுக்கலாம். நான் வந்து நம்ம செடியில் காய்ச்சதுனால நல்லா இந்த அளவுக்கு பிஞ்சாக எடுத்து நம்ம குழம்பு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். எனக்கு கத்திரிக்காய் எப்பயுமே ரொம்ப பிடிக்கும். பொரியல் செஞ்சாலும் சரி, குழம்புல போட்டாலும் சரி, எங்கள் வீட்டில் நான் மட்டும்தான் அந்த கத்திரிக்காயை சாப்பிடுவேன். இப்போ மாமா என்ன பண்ணாங்கன்னா, இப்போ நம்ம தோட்டத்தில் நம்ம வீட்டு செடியில் கத்திரிக்காய் காய்ச்சதுனால டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி நல்லா டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு மாமாவும் இப்போ கத்திரிக்காய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி நல்லா நாளாக கீறி எடுத்துக்கணும். இந்த மாதிரி தண்டெல்லாம் காம்பெல்லாம் வெட்ட தேவையில்லை. அப்படி வெட்டுற மாதிரி இருந்தால் இந்த லைட்டாக இந்த அளவுக்கு வெட்டிக்கோங்க, ஃபுல்லுமே வெட்ட வேணாம். மேலாப்பில் இருக்க அந்த காம்பை மட்டும் வெட்டிடுங்க. கத்திரிக்காயை கட் பண்ணிவிட்டேன். தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ண கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். இப்போது கத்திரிக்காய் வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கிறேன். மூடி வச்சிடலாம். மூடி வச்சுருக்கேன். எண்ணெய் தெளிஞ்சு வரட்டும், நல்லா வதங்கி அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் தக்காளியெல்லாம் வதங்கி நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம். நான் இது வந்து கடையில் வாங்கின குழம்புத்தூள் தான் சேர்க்குறேன். ஒரு 3 ஸ்பூன் குழம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கணும். எண்ணெயில் வதக்கினீங்கன்னா குழம்பு மேலே நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரும். அதனால் மசாலா நல்லா வதக்கிக்கோங்க. கத்திரிக்காய் இப்போவே நல்லா வெந்துருச்சு. கத்திரிக்காய் வேகிறதுக்கு இன்னும் அதிக டைம்லாம் தேவையில்லை. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துடலாம். கொஞ்சம் குழம்புக்கு தேவையான உப்பு, ஏன்னா நம்ம கத்திரிக்காய் வதக்கிறப்பவே உப்பு போட்டு தான் வதக்கியிருக்கோம், அதனால் பார்த்துட்டு கம்மியாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி நான் அதிகமாக ஊற்றிக்கல, அடுத்து தேங்காய் ஊற்றணும். அதுக்காக குழம்பு கொதித்து வேகட்டும், நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் எடுத்திருக்கேன். இதை அரைச்சி குழம்புல சேர்த்துக்கலாம். குழம்பு கொதித்து வேகிறதுக்குள்ளே நம்ம சாப்பாடும் வச்சு விட்டுறலாம். அரிசியை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். வச்சு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் 1 படி அரிசி, 2 தண்ணி, 1க்கு 2 தண்ணி ஊற்றிருக்கேன். தேவையான உப்பு, குக்கர் மூடி போட்டு அடுப்பில் வச்சு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் நமக்கு முதல்ல வதக்கிறப்பவே வெந்துருச்சு. இப்போ கொஞ்சம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் கொதிச்சிருக்கு, அதுலேயும் நல்லா வெந்திருக்கும். இப்போ புளி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி அதில் சேர்த்துக்கிறேன். புளியை சேர்த்தாச்சு. 3 ஸ்பூன் தேங்காயை அரைச்சி எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் அரைச்சதையும் கழுவி அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், போதும் குழம்பு இந்த அளவுக்கு. குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த கத்திரிக்காய் குழம்புக்கெல்லாம். கட் பண்ணி போட்டிருந்தோம்னா கூட தண்ணியாக இருக்கலாம். இந்த மாதிரி முழுசாக கத்திரிக்காய் போட்டு செய்கிறதுனா கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும்,
அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதை ஒரு 3 நிமிஷம் இல்லைன்னா 4 நிமிஷம் வேக வச்சு இறக்கிக்கலாம். குழம்பு இனி 2-3 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். சாப்பாடும் இன்னி கொஞ்சம் நேரத்தில் விசில் வந்துடும். இது 2 வந்தால் போதும். நம்ம வீட்டில் நேற்று வச்ச ரசம் கொஞ்சம் இருக்குது, அதனால நான் இன்றைக்கி ரசம் வச்சுக்கல. அப்புறம் பொரியலுக்கு வந்து இந்த மாதிரி காய் குழம்பெல்லாம் செய்கிறப்போ பொரியல் செஞ்சுக்கிட்டா அந்த காய் குழம்புல இருக்க காயும் சாப்பிட மாட்டோம், அந்த பொரியலும் எதை சாப்பிட்றதுன்னு தெரியாமல் ஏதாவது ஒன்று வீணாக போயிடும். அதனால இந்த மாதிரி காய் குழம்பெல்லாம் செய்கிறப்போ முட்டை இல்லைன்னா அப்பளம் இந்த மாதிரி பொரித்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து காய் வந்து வீணாகாமல் இருக்கும். அதனால தான் நான் இன்றைக்கி கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறதுனால கத்திரிக்காயே சாப்பிட்ருவோம். அப்புறம் எக்ஸ்ட்ரா பொரியல் செஞ்சால் எப்படி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சிம்பிளாக ஆம்லேட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். அதனால் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுன்னா, குழம்பும் சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சுன்னா ஆம்லேட் மட்டும் போட்டோம்னா வேலை முடிஞ்சுது. ரசம் ஏற்கனவே நேற்று வச்ச ரசம் இருக்கிறதுனால இன்றைக்கும் ரசம் வச்சோம்னா மறுபடியும் அந்த ரசம் மீதி ஆகிட்டே போகும் அப்படின்றதுனால ரசமும் முதல் நாள் வச்ச ரசம் மீதி இருந்தது, அதை ஒரு நேரத்துக்கு தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டேன். இப்போ இது ரெடி ஆனதுக்கப்புறமா ஆம்லேட் போட்டுக்கலாம். சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்தளவுக்கு குழம்பு வெந்தால் போதும். ரொம்ப வேக வச்சோன்னா கத்திரிக்காய் வந்து தனித்தனியாக உடஞ்சிரும். அதனால பாருங்கள் இப்போ எப்படி முழுசாக இருக்குது அப்படி இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சிம்மில் வச்சிங்கன்னா எண்ணெய் தெளிஞ்சு வரும். இப்போ குழம்பு ஆஃப் பண்ணிக்கலாம். மூணு விசில் வந்துடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. முட்டை பொரிக்கிறதுக்கு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லித்தலையும் எடுத்திருக்கேன். நீங்கள் ஆம்லேட் போடுறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக வரமிளகாய் போட்டு ஆம்லேட் போட்டிங்கன்னா அந்த ஆம்லேட்டையே இன்னியும் பச்சை மிளகாய் போட்டதை விட டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை வரமிளகாய் போட்டு ஆம்லேட் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ முட்டை போட்டுக்கலாம். வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை மல்லித்தலை, வெங்காயம் அதிகம் உங்களுக்கு பிடிக்கும்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க, இல்லை கம்மியாக போட்டால் போதும் அப்படின்னா போதும் கம்மியாக. நான் 2 பேருக்கு 2 ஆம்லேட் போடுறேன். போதும் 2 முட்டைக்கு. இந்த கொஞ்சம் வெங்காயம் மீதி இருக்குது, வேறு குழம்பு பொரியல் இருக்குன்னா இதை ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, முட்டையை ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், முட்டை ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு, முடிஞ்சது. ரசம் வந்து நம்ம வீட்டில் முதல்ல சொன்ன மாதிரி பழைய ரசம் தான் வச்சுருக்கேன். இப்போ சூப்பராக ஒரு சிம்பிள் லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் ஒரு சிம்பிள் லஞ்ச் மெனு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.